நேயர்களே, சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது, அதனை பார்க்கலாம். அண்மை செய்தி, பரந்தூர் விமான நிலையத்திற்கு மத்திய அரசு என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் முதல் வழங்கி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். பரந்தூர் விமான நிலையத்திற்கு மத்திய அரசு தற்போது எந்த அளவிற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது? ஏற்கனவே அப்பகுதிவாசிகள் இன்னும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியிருக்கும் சூழலில் இந்த தகவலானது வெளியாக இருக்கிறது. என்ன விவரம்? பரந்தூர் புதிய விமான நிலையம் திட்டத்துக்கு மத்திய அரசினுடைய பிரின்சிபல் அனுமதி என்பது கொள்கை அளவிலான அந்த அனுமதியை வேண்டித்தான் தமிழக அரசு விண்ணப்பித்திருந்தது. அதற்கான அனுமதி என்பது மத்திய அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னையில 2வது விமான நிலையம் காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர்ல 20 கிராமங்களை உள்ளடக்கியதாக 5476 ஏக்கர் நிலப்பரப்புல அமைப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் இணைந்து மேற்கொள்வதற்குண்டான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே சுற்றுச்சூழல் அனுமதி என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அந்த தமிழக அரசுடைய டிட்கோ நிறுவனம் மத்திய அரசிடம் இதற்கான விண்ணப்பத்தை கொடுத்திருந்தது. ஏற்கனவே சுற்றுச்சூழல் அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. சுற்றுச்சூழல் அமைச்சகம் சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு மேலாண்மை திட்டத்தை தயார் செய்வதற்கான அந்த ஆய்வு எல்லைகளை வரையறை பண்ணியிருந்தது. அதைத் தொடர்ந்து பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு கொள்கை அளவிலான ஒப்புதல் பெறுவதற்கான விண்ணப்பத்தை தான் மத்திய அரசிடம் தமிழக அரசு விண்ணப்பித்திருந்தது. அதற்கான பல்வேறு விதமான சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருந்தது. அதற்கு ஏற்கனவே தமிழக அரசு விளக்கங்களை கொடுத்திருந்த அடிப்படையில் மத்திய அரசு இதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து பணிகள் என்பது மேற்கொள்ளப்படும். அந்த பணிகளின் அடிப்படையில் பார்க்கும்போது டெண்டர் விடப்படக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்படும். அதன் அடிப்படையில் தான் இந்த விமான நிலையம் அமைப்பதற்குண்டான பூர்வாங்க பணிகள் என்பது தொடங்கும். ஏற்கனவே ஏகனாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில இந்த அனுமதி என்பது முதற்கட்ட அனுமதியாக எடுத்துக்கொண்டு மத்திய அரசு அனுமதியை மையமாக கொண்டு தமிழக அரசு டெண்டர் கோரி அடுத்த கட்ட கட்டுமான பணிகளை எல்லாம் மேற்கொள்வதற்குண்டான நடவடிக்கைகள் எல்லாம் தொடங்க உள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன்.